ராமாயணத்திலே ராமர் சேதுபந்தனம் கடலை அடைப்பதற்காக அணை கட்டும் பொழுது அவருக்கு 3 பேர் உதவி பண்ணினான். ஒருத்தர் சுக்ரீவனுடைய கோஷ்டியை சேர்ந்த ஜாம்பவான், நலன், நீலன், ஹனுமார் போன்றவர்கள். மற்றவர்கள் விபீஷணனோட கூட வந்த 4. மூணாவதா ஒரு அணில். இந்த அணிலுடைய சேவையை எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவான். அது என்ன பண்ணுமாம், அந்த சமுத்திர ஜலத்துல போய் இப்படி புரளுமாம், உடம்பு ஈரமாகும், திருப்பி மண்ணில் வந்து புரளுமாம், கொஞ்சம் மண்ணை ஒட்டிக்குமாம், திருப்பி அந்த அணையில கொண்டு போடுமாம். அந்த அணிலுடைய சேவை இவ்வளவு ஜாம்பவான் மாதிரியான எல்லாம் பெரிய பெரிய குரங்கு, இந்த பக்கம் விபீஷணோட கோஷ்டியில வந்த ராட்சசர்கள், அதுக்கு எல்லாரும் பெரிய பெரிய பாறையை தூக்கி போடுறான். அதுக்கு நடுவில் இந்த அணில் மாட்டின்றதுன்னா சட்னி. ஆனா தன்னுடைய ஒரு பிராணனை பத்தி கவலைப்படாம இவ்வளவு பேர் கைங்கரியம் பண்ணும் பொழுதும், ஆமா இன்னொன்னு கூட நினைக்கலாமா, அந்த அணில் அவ்வளவு பேர் பெரிய பெரிய கல்லா போடும் பொழுது நான் போடக்கூடிய இந்த மண்ணில் என்ன பெருசா ஆயிட போறது அப்படியும் நினைக்காம தான் உயிரையும் பணைய வைத்து அந்த அணில் கைங்கரியம் பண்ணித்தே, அதனாலதான் அந்த அணில் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு இன்றைக்கு கூட அணிலுடைய உடம்புல 3 கோடு இருக்கு இல்லையா, அதை ராமர் தடவி கொடுத்தார் அப்படின்னு சொல்றா. சுக்ரீவன் விபீஷணன் 2 பேரையும் பாரு. வாலி வதமாகி சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்செடுத்து ராமரால பலனை அடைந்தவன். விபீஷணனோ ராவண மதமாகி பட்டாபிஷேகமாகி இலங்கையை ஆளப்போகின்றவன், பயன் அடையக்கூடியவன். ஒருத்தன் பலன் அடைந்தவன், ஒருத்தன் பலனை எதிர்பார்ப்பவன். ஆனால் பலனை அடைந்ததுமனும் இல்லை, பலனை எதிர்பார்க்கிறவனும் இல்லாம இந்த அணில் கைங்கரியம் என்றதே இதுதான் உயர்ந்தது. ஒன்று நன்றி கடன், இன்னொன்னு எதிர்பார்ப்பு. இங்க நன்றி கடனும் இல்லை, எதிர்பார்ப்பு. அதனால சலமிலா அணில் போல அப்படின்னு திருமாலையில பாடுற.